ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூன் மாதம் 1ஆம் தேதி பாருங்க இரவு குரு பகவான் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி பாருங்க சூரிய லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஜூன் 20ஆம் தேதி செவ்வாய் பாருங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 22ஆம் தேதி புதன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி இரவு பாருங்க குரு பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்து அந்த 8ஆம் இடத்தை பார்வையிட இருக்கிறார். அப்போ அஷ்டம சனியுடைய தாக்கம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அஷ்டம சனியில் நிறைய பேருக்கு கௌரவ பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை, அடுத்தவங்களுக்கு கை கட்டிட்டு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை, அடுத்தவங்களை பாருங்க எதிர்பார்த்து வாழ வேண்டிய சூழ்நிலை, அதே போல் வேலைக்கு போனாலும் கூலி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலை, வாகன விபத்து, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, முக்கியமாக விபத்து, கண்டம், காயம், கைகால்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி பல பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில். ஆனால் இந்த மாதத்துலேருந்து பாருங்கள் இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் குறையும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து தனது 9ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தில் உள்ள சனியையும் பார்க்க இருக்கிறார். அப்போ அஷ்டமசனியுடைய தாக்கம் இந்த மாதத்துலேருந்து குறைங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். யாரெல்லாம் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். ஏன் அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து மிகப்பெரிய சுபக்கிரகமான குரு பகவான் செலவு ஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அப்போ சுப விரயங்கள் உங்களுக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ஒரு வருடத்திற்கும் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு இருப்பார். அப்போ 12ஆம் இடத்துல குரு இருப்பது குரு புத்திரக்காரகங்கிறதுனால பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சுபகாரியங்கள், சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வெளியூர், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ செலவு செய்து குழந்தை இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல் திருமண யோகத்தை கொடுக்கும். நல்ல வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த 12ஆம் இடத்துல சுபக்கிரகம் அமர்வது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய இன்னும் சொல்ல போனால் அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். 5க்கும் 8க்கும் யுகாதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள் உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு நல்லதை செய்யும். இந்த கேது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ராசிக்குள்ளே இருக்கிறார். கேது ராசிக்குள்ளே இருப்பது, கேதுங்கிறது வழக்கு. அப்போ நிறைய பேருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனையை கொடுத்துருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்போ கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு. அதே போல் பாருங்கள் கேதுங்கிறது கைகால்கள் இந்த ஸ்லிப்பாகிறது, மூட்டு நடுவது, இதெல்லாம் பாருங்கள் கேது. அப்போ நிறைய பேருக்கு பாத்ரூமில் ஒரு மாடிப்படி ஏறும்பொழுது வழுக்கி விழுந்து கைகால் மூட்டு நடக்கூடிய சூழ்நிலாம் கொடுத்துருக்கும். அதே போல் கேதுங்கிறது பாருங்கள் கடன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கடன் வாங்கி அடுத்தவங்கள்ட்ட பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை. அதே போல் பாருங்கள் கேதுங்கிறது ஒரு இயக்கம். அதே போல் கேதுங்கிறது ஒரு நெருக்கடி. அப்போ ஒரு நெருக்கடி, இந்த வேலையை செய்கிறதா அந்த வேலையை செய்கிறதா, இவங்களுக்கு பதில் சொல்கிறதா அவங்களுக்கு பதில் சொல்கிறதா அப்படின்னு ஒரு நெருக்கடியை பார்த்துருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்கள். இன்னும் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 6 மாதத்துக்கு கேது ராசிக்குள்ளே இருப்பார். அப்போ பாருங்கள் ஏதாவது மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கும். அது மாதிரி அடிக்கடி புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நல்லது. கேதுங்கிறது விநாயகர், கேதுங்கிறது உக்கர தெய்வங்கள். அப்போ விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு, உக்கர தெய்வங்களுடைய வழிபாடு பாருங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் 2026 11ஆவது மாதம் வரையும் கேது ராசிக்குள்ளே இருப்பார்.
அதனால் கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் வாகன விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக போகணுங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. முக்கியமாக பாருங்கள், சன்னியாசி அப்படி கிரகம் அப்படிங்கிறது வந்து கேது தான். அப்போ நிறைய பேருக்கு கணவன் மனைக்குள்ளே பிரச்சனையை கொடுத்துருக்கோம் கேது ராசிக்குள்ளே வந்த பிறகு. அப்போ அந்த நிலையெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா, கேது என்னைக்கு ராசியை விட்டு போகிறாரோ அன்னைக்கு தான் அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சரி, ஓகே. இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும். அதே போல் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ சூரியன் 10ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. அதே போல் ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் லாபஸ்தானத்துக்கும் வராது. சூரியன் அதுவும் லாபாதிபதியோட சேர இருக்கிறார். அப்போ நீண்டகால ஆசைகள் எல்லாம் இந்த மாதம் நிறைவேற இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக இழுவறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த மாதம் தான் உங்களுக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு லாபாதிபதி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை லாபஸ்தானத்துக்கு வருவார். அப்போ இந்த மாதம் தான் உங்களுக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பார். கிட்டத்தட்ட ஜூன் 22ஆம் தேதி வரையும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி இருப்பார். அப்போ தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். அதே போல் வியாபாரம், சொந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மாதம் லாபாதிபதி வலுவாக இருப்பது. அதே போல் சுக்கிரனும் பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஜூன் 8ஆம் தேதி வரையும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இருப்பார். புதுசாக ஆபரணங்கள் எடுக்கிறது, வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எடுக்கக்கூடிய யுகத்தை கொடுக்கும் ஜூன் 8ஆம் தேதி வரையும். ஜூன் 8ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வரார். சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வரும்போது உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஏதாவது செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அப்போ சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வருவதும் வாகன விஷயத்தில் செலவுகள். அதே போல் பாருங்கள், அவர் 10ஆம் அதிபதிங்கிறதுனால எங்கேயாவது தூரமாக போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு திடீர்னு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு செய்யும். அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த மாதம். கட்டட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் ஒரு வலுவான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பணப்புழக்கத்தை அந்த மாதம் கொடுக்கும். அதே போல் செவ்வாய் பாருங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். செவ்வாய் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. பொதுவாக 9ஆம் அதிபதி பாருங்கள் பலம் பெறுவது அதிர்ஷ்டம், நல்ல ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 9ஆம் அதிபதி இந்த மாதம் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கும். புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். முருகப்பெருமானை இந்த மாதம் தொடர்ந்து வழிபடுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். இந்த மாதம் செவ்வாய் 10ஆம் இடத்துக்கும் வராருங்க. ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 10ஆம் இடத்துக்கும் வரார். சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி. இந்த மாதம் செவ்வாயாலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு மாதக்கரங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த மாதம் சிறப்பாக பாருங்கள் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 8, 9, 10 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் வருங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 4, 5, 6, 7, 8, அதே போல் ஜூன் 14, 15, 16, ஜூன் 20, 21, ஜூன் 24, 25, 26 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.